இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு அண்டர் ரேட்டடான ஒரு மூவி. இந்த படத்தோட பேருமே சரி, இல்ல இந்த படத்தை பாத்தீங்கன்னா எந்த கிளிம்ஸுமே சரி நம்ம நிறைய இடத்துல பாத்துருக்க மாட்டோம். அப்படி இந்த படத்துல என்னதான் இருக்குதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதை கேட்கறத விட படமா பாக்குறதுல தான் விஷயமே இருக்குது. இந்த பிகேன்ற ஒரு படம் ஒன்று வந்திருக்கு தெரியுங்களா? அந்த படம் கூட பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்பாக்ல தான் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், பட் தெரியல. சோ இந்த படத்தோட கதை என்ன, படத்தோட ஆரம்பத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஒன்று காட்டுறாங்க. அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு பாட்டி கிட்ட இருந்து அங்க இருக்க சில ரவுடி பசங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க கிட்ட பணத்தை ஆட்டி போட்டு போயிடுறாங்க. அண்ட் அப்பன்னு பார்த்து திடீர்னு ஒருத்தர் எங்க தான் வந்தாருன்னு தெரியல அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஆனா அதே சமயத்துல போலீஸ்காரங்களும் அங்க வந்துடுறாங்க. அவங்க இந்த ஆளை பிடிச்சி விசாரிக்கிறாங்க. அந்த ஆளும் பாத்தீங்கன்னா இவர் எந்த கிரகத்தை சேர்ந்தது கிடையாது, ஒரு கேபெக்ஸ்ன்ற ஒரு கிரகத்தை வந்து இங்க வந்திருக்கேன், இந்த லைட் ஸ்பீட் மூலமா டிராவல் பண்ணி இந்த கிரகத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்றாங்க. ஆனா போலீஸ்காரங்க பாத்தீங்கன்னா இவர் மென்டல்னு சொல்லி ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் போய் சேர்த்துறாங்க. அண்ட் அவர் அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறமா அங்க அவர் பண்ற சில விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்நார்மலான நிறைய விஷயம் தோணும். ஆனா அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்க பேஷன்ஸ்க்கு பாத்தீங்கன்னா இவர் பண்ற சில விஷயங்களால பாத்தீங்கன்னா அவங்க லைஃபுக்கே புது புது உணர்வுகளை கொடுக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு சீஃப் டாக்டர் ஒருத்தர் இருப்பாரு. அவரோட லைஃபுக்கே பாத்தீங்கன்னா இவர் பண்ற விஷயங்களால நிறைய மாற்றங்கள் வரும். இப்படி இவர் பண்ற விஷயங்கள் மூலியமா பாத்தீங்கன்னா இவர் பார்க்கும்போது இவர் சொன்ன மாதிரி ஒரு ஏலியன் தானா இல்ல ஒரு வந்து மென்டல் தானான்ற மாதிரி ஒரு மாதிரி குழப்படியாவே கொண்டு போயிருப்பாங்க. இப்ப நான் சொன்ன இந்த விஷயம் புரியலன்னா தயவு செய்து இந்த படத்தை பாருங்க, ஏன்னா படம் தரமா இருக்கும். சோ இந்த படத்தோட பேரு கேபெக்ஸ், அமேசான் பிரைம்ல அவைலபிள் ஆகுது. சோ இந்த படத்தை பார்த்து பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. Until then, bye.